நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது பங்குனி மாதம் புதன்கிழமை 4/3/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் மாசி மாதம் 20ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 1:30 மணி தொடக்கம் 2:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து யமகண்டமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து சூரிய உதய பகுதியாக இன்று காலை 6:27க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 5:43 வரை பிரதமை திதியும் பின்பு துவிதியை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 8:23 வரை பூர நட்சத்திரமும் பின்பு உத்தர நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 8:23 வரை திருவோண நட்சத்திரமும் பின்பு அவிட்ட நட்சத்திரமும் நிலவுகிறது. திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கரமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதிக்குள் செல்லலாம். ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 20ஆம் நாள் 4/3/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கி பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. எந்த ஒரு காரியங்களை செய்கின்ற பொழுதும் புதன்கிழமை அமைந்தால், ஒரு வீட்டிலே ஒரு கிரகப்பிரவேசம் புதன்கிழமை அமைந்தால் அற்புதம். வீட்டிலே ஒரு திருமண வைபவம் புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு அற்புதம். ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் புதன்கிழமையிலே அமைந்தால் அபரிமிதமான சக்தியை கொடுக்கும். இந்த புதன்கிழமை அவ்வாறு சிறப்பு கொண்டது. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொன்னார்கள். அவ்வாறு அந்த புதன்கிழமை இன்றைய தினம் இந்த புதன்கிழமையிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் உயர்வுகளை சிறப்புகளை பெருமைகளை மகிமைகளை வகுத்து சொன்னவர் ஒன்றரை வரியிலே
இந்த திருக்குறள் என்கின்ற பொக்கிஷம் தந்த திருவள்ளுவ பெருமான் அது அந்த 1.25 வரியிலேக்குள்ளே இந்த திருக்குறளில் ஒரு வாழ்க்கை தத்துவங்களை 1330 குறள்களாக 133 அதிகாரங்களாக கொடுத்தவர். அறத்துப்பால் ஒவ்வொரு சிறப்பும் பொருள்பால், காமத்துப்பால் என்று பிரித்து வகுத்து மனித வாழ்க்கையில பலவற்றை கொடுத்தவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு. ஒரு பிள்ளை அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, அப்பா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, இவ்வாறு வாழ்க்கையிலே ஒரு தம்பதிகள் எவ்வாறு வாழ வேண்டும், இல்லறத்திலே வாழுகின்றனுடைய வாழ்க்கை என்ன, இவை எல்லாவற்றையுமே இந்த 1.25 அடியிலே சொல்லிக் கொடுத்தார். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றார். ஒரு இல்வாழ்வு வாழுகின்றவனுக்கு இந்த பண்பும் பயனுமாயிருப்பது எது? அன்பும் அறனும். அழகாக சொன்னார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு நிறைந்தவராயிருக்க வேண்டும், அறம் தர்ம சிந்தனை கொண்டு இருக்க வேண்டும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, இல்வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் அன்புள்ளவர்களாக கணவன் மனைவி மீதும், மனைவி கணவன் மீதும், அப்பா அம்மா பிள்ளைகள் மீதும் அந்த உறவுகளோடு அன்பாக பழக வேண்டும். தர்ம சிந்தனை இருக்க வேண்டும். அறம் செய்ய விரும்பு என்றால் அவை அந்த அறம் தர்மம் செய்ய வேணும். அவ்வாறு இருந்தால் பண்பும் பயனும் அதுவாக மாறிவிடும். அதே போல ஒரு தகப்பனுக்கு பிள்ளை கொடுக்கின்ற பெருமை, அவ்வாறு மகன் தந்தைக்காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல். இவ்வளவு அழகாக சொன்னார். ஒரு சபையிலே ஒரு மகனுக்கு பெருமைகள் சிறப்புகள் 4 பேர் பாராட்டுகிறார்கள் என்கின்ற பொழுது அங்கே உள்ளவர்கள் எண்ணுவார்களாம், இவ்வளவு சிறந்த ஞானம் உள்ளவனாக, அறிவுள்ளவனாக, அறிவுள்ள சிறந்த ஒரு மாணவன் என்று பாடசாலையில் கூட பெருமையாக சொல்லப்படுகின்ற பொழுது, இவ்வாறு ஒரு பிள்ளையை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ, என்ன புண்ணியம் செய்தானோ, அந்த பெருமையை பிள்ளைகள் கொடுக்கும். இவ்வாறு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறளிலே அழகாக சொல்லியிருப்பார். அவ்வாறு அந்த திருக்குறள் தந்த திருவள்ளுவப் பெருமானுடைய குருபூஜை நாள். இந்த குருபூஜையிலே நாமும் வள்ளுவப் பெருமானை நினைத்து வருங்கால சந்ததிக்கு வள்ளுவருடைய சிறப்புகளை, குறளின் பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தினமும் ஒரு குறள் பாடம் பண்ண வையுங்கள். வாழ்க்கையிலே சிறப்புகள் கிடைக்கும். இந்த நல்ல சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இவை பற்றி சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சியினருக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 4/3/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணபரப்பு திருப்திகரமாக இருக்கும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகசிடம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும்.
மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4, திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சற்று சிரமங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலம் தரும், மேன்மை தரும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி உத்தரம் 2-3-4, அத்தம் சித்திரை 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். பணவரவும் மந்தமாக இருக்கும், நிதானம் தேவை. துலாம் ராசி சித்திரை 3-4, சுவாரி விசாகம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மை நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் உண்டு, பணவரவு உண்டு. உறவினர் மூலம் எதிர்பாராத சிறப்புகள் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறைகள் இருக்கும். அதை தெரிந்து செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2-3-4, திருவோணம் அவிட்டம் 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், சிரமங்கள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே பொறுமை நிதானம் தேவை. கும்பராசி அவிட்டம் 3-4, சதயம் புரட்டாதி 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு. பணப்பரப்பு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் இருக்கும், தொழில் சிரமங்கள் இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. இன்றைய நாள் எங்களுடைய தமிழர்களின் பெருமைமிக்க நாளாக நாங்கள் போற்றலாம். ஏனென்றால் உலகத்திலே பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு 2 வரிகளிலே வாழ்க்கையினுடைய தத்துவத்தை அழகாக தந்த திருவள்ளுவர் என்று சொல்லப்படுகின்ற பெருமகனாருடைய குருபூஜை நாள் இன்றைய நாள். இந்த திருவள்ளுவர் எத்தனை விதமான விடயங்களை எவ்வளவு ரத்தின சுருக்கமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தந்திருக்கின்றார். அவர் சொன்ன அந்த வாழ்க்கை தத்துவங்களை நாங்கள் சரியாக கடைப்பிடித்தோமானால் அத்தனையும் அந்த வாழ்வியல் தர்மங்கள் அடங்குகின்றன. எங்களுடைய புராண இதிகாசங்கள், எங்களுடைய மனு சாஸ்திரங்கள், எங்களுடைய நீதி சாஸ்திரங்கள் அத்தனை விடயங்களையும் ஒரு 2 வரிகளிலே அழகாக அவர் சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். இயலாக பிரித்து திருக்குறளை தந்திருக்கின்றார். எத்தனை மொழிகளிலே அதை இன்று உலகம் மொழிபெயர்த்து கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கை தத்துவத்தை இவ்வளவு அழகாக யாரும் சொல்ல முடியாது. அவர் தொடங்கும் போதே அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்கின்றார். அப்படியான ஒரு பண்பியல், அந்த மேன்மை, அந்த உயர்வு, மனிதனுக்கு கொடுக்கின்ற அந்த பக்குவம், இதை அவர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் மகான்கள் போல இப்படியான பெரியவர்கள் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள். எங்களுடைய தமிழ் கலாச்சார வாழ்க்கை நெறியிலே எத்தனை விதமான மகான்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எத்தனை விதமான மகான்கள் தோன்றி மறைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்ன எங்களுக்கு கற்றுத்தருகின்றன. அவர் பார்த்தார், வாழ்ந்தார், போனார் என்று இல்லாமல் இன்று இந்த உலகம் அழியும் வரைக்கும், இந்த தமிழ் சமுதாயம் அழியும் வரைக்கும், இந்த தமிழ் சமுதாயத்தில் கடைசி மகன் இருக்கும் வரைக்கும் இவருடைய குரல் இருந்து கொண்டே இருக்கும். அதை யாரும் அழிக்க முடியாது. அதை இன்னும் அது நவீன உலகத்திலே இன்னும் அது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதுதான் கற்றவனுடைய சிறப்பு. ஒரு விடயத்தை நாங்கள் கல்வி சார்ந்தோ தொழில் சார்ந்தோ ஒரு எந்த விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோமோ அந்த விடயம் எங்களால் முடிந்த அளவுக்கு 4 பேருக்கு அது செல்ல வேண்டும். நாம் கற்ற அந்த கல்வி, நாம் கற்ற அந்த வித்தை எங்கள் மூலமாக 4 பேர் பயன்பெற வேண்டும். அது மனிதனுடைய மிகப்பெரிய கொடை. அதை மனமகிழ்வோடு நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தது தான் இந்த திருக்குறள். இன்று எத்தனை பேருக்கு அது சான்றாக அமைகின்றது.
திருக்குறளை சான்று காட்டி பேசாத பேச்சாளர்கள் இல்லை, திருக்குறளை சான்று காட்டி எழுதாத எழுத்துக்கள் இல்லை. ஏனென்றால் அத்தனையும் பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய பொக்கிஷமாக அமைந்தது. அப்படிப்பட்ட மகானான திருவள்ளுவர் பெருமானை நினைக்கின்ற நாளான குருபூஜையாக இன்று அமைகின்றது. எனவே உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் அவரை நினைந்து பெருமைப்படுவோம். அவருடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொண்டு எங்களுக்கு அவரளவுக்கு நாங்கள் கற்க முடியாது, அவரளவுக்கு அறிவை பெற முடியாவிட்டாலும் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள், உங்கள் அறிவுக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை 4 பேருக்கு உதவும்படி செய்யுங்கள். இது ஒரு முன்னுதாரணமாக, ஒரு முயற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே அதை கட்டியம் செய்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மகானுடைய குருபூஜை நாளிலே நாங்களும் கட்டியம் செய்து கொள்வோம். எங்களுக்கு தெரிந்ததை மற்றவருக்கு சொல்லிக் கொடுப்போம். நல்லது வளர வேண்டும், நல்லது வாழ வேண்டும், உலகம் செழிக்க வேண்டும். நன்றி. இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பகுதியை சிறப்பான முறையில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளினுடைய குறளும் பொருளுமாக அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் பொன் கண்ணீர் பூசல் தரும். இக்குறளினுடைய பொருளாக அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாள் உண்டோ, அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அழிய வெளிப்படுத்திவிடும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் பொன் கண்ணீர் பூசல் தரும். இக்குறளினுடைய பொருளாக அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாள் உண்டோ, அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.